சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் சத்தியத்தை கேட்கிறதுலையும், சத்தியத்தை அபியாசிக்கிறதுலையும், சத்தியத்தில் நடக்கிறதுலையும் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி வருவது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. தொடர்ந்து நீங்கள் இப்படியே சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், நானும் பல பரம ரகசியங்களை உங்கள் மத்தியில் பேசிவிட எனக்கும் ஆவலாயிருக்கும். நீங்கள் பிரச்சனைகளையும் ஒருவருக்கொருவராக நீங்கள் சபைகளில் பிரச்சனைகளை எழுப்புவதன் மூலியமாக நான் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியதாக மாறும். இல்லை என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல பரம ரகசியங்கள் பைபிளில் இருக்கு. இப்போதுக்கு ஒரு சத்தியத்தின் வெளிப்பாட்டு ஒன்று கொடுத்திருக்கிறேன். கம்பல்சரியா கேளுங்க, அருமையா இருக்கும். ஏற்ற நேரத்தில் குறித்த காலத்தில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் அப்படின்னு சொல்லுதே, அது நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். குறித்த காலத்தில் என்று சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் அடங்கியிருக்கிற சத்திய வெளிப்பாட்டுகள் என்ன? இதை போன்ற நிறைய பரம ரகசியங்கள். எது ஆசீர்வாதம், எது விசுவாசம்? ஏன்னா 2000 வருடம் காலமாக நீங்கள் மதத்தில் சிக்கப்பட்டீர்கள். அந்த மதத்தில் இருந்து வெளியே வரும்போதுதான் எது மெய்யான விசுவாசம், எது மெய்யான அன்பு, எது மெய்யான ஊழியம், எது மெய்யான சத்தியம் என்கிற அநேக காரியங்கள் யோவான் 8:32 பிரகாரமாக உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்கிற வேத வாக்கியத்தின் பிரகாரமாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். வாருங்கள், இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. நீங்க இந்த பகுதியை கேட்க கேட்க கடவுளுக்கு சமீபமாக வருவீர்கள். சத்தியத்தை கேட்கும் போதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் உற்பத்தி ஆகும். ஆனா பக்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு வளர்ந்து பாருங்கள், வெறும் உற்சாகம் மட்டும்தான். ஆனா ஜீவன் வளராது, ஜீவன் இருக்காது. ஜெபிக்கும்படி தூண்டும், பாடலை ஏற்றும்படி தூண்டும், ஆராதிக்கும்படி தூண்டும். இது தவிர ஜீவனை அது ஒரு நாளும் தூண்டி விடாது. அதனாலதான் ஜெபித்து ஆராதித்து புலம்பி எழுப்புதல் இவர்கள் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு விட்டு கடைசியில் தங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்பதை அறிந்து விட்டார்கள். எப்பொழுது அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது? உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனங்களை உரைத்தோம், உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் அடையாளங்களை செஞ்சோம், பிசாசுகளை விரட்டினோம் என்று எல்லாவற்றையும் செய்த பின்பு அவரை ஒரு நாள் சந்திக்கும் போதுதான் தெரிந்தது, கம்ப்ளீட்டா நமக்குள்ள ஜீவன் இல்லை. அப்படின்னா ஜீவன் இல்லாதவர்களாக நீங்க இறைவனுக்காக பாடுபடுகிறது ஒரு லாபமும் கிடையாதுங்க. உங்களை யாருங்க இறைவனுக்காக பாடுபட சொன்னது? யோபு புஸ்தகத்தில் யோபுவை பார்த்தவருடைய நண்பர்கள் கேட்கிறார்கள், தேவனை பற்றி, தேவனுக்காக நீ ஊழியம் செய்து விட்டால் தேவனுக்கு அது லாபத்தை கொண்டு வருமோ? சர்வ வல்லவருக்கு அது நன்மையை கொண்டு வருமோ உன்னால் இருந்து அப்படின்னு கேட்டாங்க. அந்த வார்த்தை உண்மை. அதாவது கடவுளுக்கு என்ன நன்மையை செய்றீங்க, எப்பேரிப்பட்ட நன்மைகள் அது உடையதாக இருக்கு அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சத்தியத்தை அபியாசிக்க நீங்கள் முற்படணும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை மெதுவா கேட்டு வாங்க. வாசிக்கலாமா? முதல வசனத்திலிருந்து நம்ம எங்க விட்டுருக்கிறோம் அங்கிருந்து தான் நான்
உங்களுக்கு துவக்க போறேன். ஆனால் முதலாம் வசனத்திலிருந்து வாசிங்க, அதுதான் நல்லது. வாசிக்கலாமா? அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். அதற்கு 2 வசனத்தை வாசிங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி இப்ப 3 வசனத்துல சொல்றார் பாருங்க. ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் 3 வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். வாசத்தை விட்டீர்கள், நானும் போன வாரம் விளக்கமாக கூறிவிட்டேன். அதனால 4 வசனத்திற்கு நாம் சென்று விடலாம். என்ன என்று சொல்லுகிறது? 4 வசனத்தை வாசிக்கட்டுமா? வாசிங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இந்த பிள்ளையை போல் தாழ்த்துகிறவன் எவனோ, ஆகையால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. சரி, பிள்ளைகளை என்னைக்கு தாழ்த்தப்பட்டிருக்கு? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. பிள்ளைகள் பாருங்க, ஒரு தமிழ் வார்த்தையாகட்டும், ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாகட்டும், அது எந்த வார்த்தையாகட்டும், இப்ப இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா ஹம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்க. ஹம்பிள் என்று சொன்னால் நேரடியான அர்த்தங்களை புரிஞ்சிக்க போயிருது. தாழ்த்தி கொள்ளுவது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு தாழ்த்தி கொள்ளுகிறது என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஒருவருக்கு நாம் வாழ்த்துதல் சொல்றோம். அப்ப வாழ்த்துதல் சொல்லும் போது தாழ்த்திக்கிட்டு நாம் வாழ்த்துதல் சொல்றோம். பரவாயில்லையப்பா, நல்லா தாழ்த்துகிறிய, அப்படி என்ற ஒரு தாழ்த்துதல் நமக்கு நினைவுக்கு இருக்கு. அடுத்தது தாழ்த்தப்படுதல் அப்படின்னு சொல்லுகிறது இன்னொரு படி. பெரியவங்க வந்தாங்களா, எந்திரிச்சு நிக்கணும், உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது, எந்திரிச்சு நிக்கணும். அப்படி என்கிற சில மரியாதைக்குரிய விஷயத்தில் பணிவாய் பேசுகிறது, தாழ்மையுடன் பேசுகிறது. இவைகளுக்கு ஒரு அடுத்த மீனிங் நம்ம வச்சிருக்கிறோம், தாழ்த்துவது என்று சொல்லி. அதுபோல நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அங்க என்ன செய்கிறோம்? மேனேஜரை பார்க்கிறோம், டீச்சரை பார்க்கிறோம், பிரின்சிபாலை பார்க்கிறோம், ஹெட் மாஸ்டரை பார்க்கிறோம். உடனே அங்கே அவர்களிடத்தில் நம்ம பணிவாய் நடந்து கொள்கிற விஷயம்தான் தாழ்த்தப்படுகிறது. பெரியவங்களை கண்ட தாழ்த்தப்படுகிறது என்கிற ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. 2 வகையாச்சா? இப்போ 3வது ஒரு வகையில் உங்களுக்கு தாழ்த்தப்படுகிறது தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொன்னா, ஏழைகளை தாழ்த்தி வைக்கிறது, கீழ் ஜாதிகள் என்று சொல்லி மற்றவனை தாழ்த்தி இடம் போடுவது. அப்படிதானே எடை போடுறோம்? அவனை தாழ்த்தி எடை போடுவது. இன்னும் படிக்காதவர்களை ஒரு தாழ்த்தி நடத்துவது, வசதி இல்லாதவர்களை நம்முடைய வசதியை கொண்டு அவர்களை தாழ்த்தி நடத்துவது. இப்ப புரிஞ்சிச்சா? தாழ்த்துவது என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த மட்டும் இந்த 3 அர்த்தங்கள் தான் தெரிந்திருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையை பேசும்போது, ஒரு விஷயத்தை பேசும்போது, ஒரு பெரிய பண்டல் ஆஃப் திங்ஸ் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சுருக்கி அருமையான ஒரு சொற்கள்ல பேசணும் என்று சொல்லும் போது, சில வார்த்தைகள் பதிக்கப்பட்ட ஒரு விதத்தில் அது எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். அங்க தாழ்த்தப்படுகிறது என்பது ஒரு பிள்ளையை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பிள்ளை தாழ்த்தப்படுகிறதா என்பது நீங்க கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. எனக்கு தெரிந்த மட்டிலும் எந்த பிள்ளைகளும் தாழ்த்தப்படுகிறது இல்லை. நம்ம சபையில முன்னாடி உட்கார்ற பிள்ளைகளை பாருங்க. அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை மீது சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அவனுடைய பேனாவை இவன் பிடிக்குவான்,
அல்லாவிட்டால் அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் அதை வாட்ச் அவுட் பண்ணுவான். என்னுடைய பிளேஸ் போன வாரம் நான் உட்கார்ந்துட்டு இருந்த இடம் இது ஒத்து அப்படின்னு சொல்லுவான். உன்னுடைய முட்டி எனக்கு அடிபடுகிறது, உன்னுடைய காலு எனக்கு அடிபடுகிறது, உன்னுடைய கை எனக்கு அடிபடுகிறது ஒத்து அப்படின்னு சொல்லுவான். அவெல்லாம் தாழ்த்தப்படுகிறது கிடையாதுங்க. அப்ப இங்க தாழ்த்தப்படுகிற மீனிங் என்ன என்பது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மீனிங் என்ன, தாழ்த்தப்படுகிற மீனிங் என்ன? பிள்ளைய போல நீங்கள் தாழ்த்தப்படாவிட்டால், எந்த பிள்ளைங்க தாழ்த்தப்பட்டிருக்கு? நீங்க ஈவன் ஒரு 6 மாச குழந்தைய கூட நீங்க எடுத்துக்கங்க, தாழ்த்தப்படுகிற குணம் அந்த பிள்ளை இடத்துல இருக்கிறதுல. ஆமா, இது உண்மை விஷயம். 6 மாதம் 8 மாதம் ஆகிவிட்டு அவங்களுடைய தாய் இன்னொரு பிள்ளைய தூக்கி கொஞ்ச நாள் போதும் அந்த பிள்ளைக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். என்னை தூக்கு, ஏன் அந்த பிள்ளைய தூக்குற? என்னை கொஞ்சு, ஏன் அந்த பிள்ளைய கொஞ்சுற? அப்படின்னு சொல்லி ஒரு அழ ஆரம்பிக்கும் பாருங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பிள்ளைங்க தாழ்த்தப்படுது? ஸ்கூல்ல ஒரு காலேஜ் பிள்ளைகளை, ஹைஸ்கூல் பிள்ளைகளை, ஏன் மிடில் கிளாஸ் பிள்ளைகளை கூட, அதாவது மீடியம் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளை கூட சைலன்ஸ்னஸ்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ப்ரீகேஜில இருந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்கள சைலன்ஸ்னஸ்குள்ள கொண்டு வரவே கஷ்டம். அவங்க என்ன நம்ம கிட்டயா பேசுறாங்க? இல்லை, பிள்ளைகள் இடத்துல தான் பேசுறாங்க. ஏன் அவ்வளவு கூச்சல்? தாழ்த்தப்படுகிறது கிடையாது. அப்ப இறைவன் என்ன அர்த்தத்துல ஒரு பிள்ளையை கொண்டு வந்து தாழ்த்தப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? மறுபடியும் வாசிக்கலாமா? 4 வசனத்தை வாசிங்க, என்னென்று சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் எவன்? ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஒரு பிள்ளைய கொண்டு வந்து காட்டுறாரு. ஆனா அந்த பிள்ளை அது கேட்டபடி இருக்கணுமா வேணவா? இருக்கணும். ஆனா பிள்ளைகளுடைய குணம் தாழ்த்தப்பட்ட குணமாக இருக்கா? இல்லையே. அப்ப என்ன மெசேஜை இறைவன் நமக்கு சொல்ல வர்றார்? இதை தெரிஞ்சுக்காம அநேக பாரம்பரிய கிறிஸ்தவங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியுமா, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மென்டாலிட்டியில நடக்கிறவங்க, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? பிள்ளைகள் பரலோகத்துக்குரியவைகள், ஆகையால் நம்ம பிள்ளைய போல மாறணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை புத்திய வர வச்சுக்கிட்டாங்க. ஆனா இறைவன் என்ன காரணத்துக்காக ஒரு பிள்ளையை காட்டினார் என்பதை மறந்துட்டாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்ப இறைவன் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து இந்த பிள்ளையை போல உங்களை தாழ்த்திக்கங்க, அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் சொல்றாரு. அப்ப நாம் பிள்ளைகளை போல தாழ்த்திக் கொள்கிற விஷயம், பிள்ளைகள் எந்த விஷயத்துல தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்கள் என்று உற்று கவனித்து பாருங்க. எந்த விஷயத்திலையும் கிடைக்காது. இந்த விஷயத்துல பிள்ளைகள் தாழ்த்திக் கொள்கிறார்கள். அன்பு, இரக்கம், மாறாக செல்ஃபிஷ்னஸ் தான் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் இடத்துல என்றைக்குமே செல்ஃபிஷ்னஸ் அதிகமாக இருக்கும். ஏனவைதான் பிள்ளைகளிடத்துல நாம் முற்று கவனிக்க வேண்டிய ஒரு மாம்பெரிய பொருள் இருக்கு. அதை தான் இறைவன் அழுத்தி சொல்லுகிறார். தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறவன் எவனோ. தாழ்த்திக் கொள்ளுகிறது உடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளை போல என்று சொன்னார், பிள்ளை என்று சொல்லல. பிள்ளையை போல தன்னை தாழ்த்திக் கொள்ளணும். அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு அந்த பருவம் வயசு, அந்த பிள்ளையுடைய பருவம் வயசு எது அப்படின்னா, கல்யாணம் கட்டி அழகு பார்க்கிற வயசும் கிடையாது, தேசங்களை ஆட்சி நடத்தக்கூடிய வயசும் கிடையாது, இல்ல ஒரு சாமியாராக மாறி. ஏன்னா இன்னைக்கு ஜப்பான் நாடு எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும்
அந்த நாட்டில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு பிள்ளைய தேவாலயத்தில் கடவுளாக அவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த பிள்ளைய அவங்க கடவுளாக நியமித்து அந்த பிள்ளைக்கு சாஷ்டாங்கமா விழுந்து அந்த பிள்ளைய பணிந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு ஆராதனை செய்து அந்த பிள்ளை இடத்துல ஜெபிப்பாங்க. அதை டிவியில காட்டுறான். அந்த பிள்ளை முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இவன் தான் அந்த பிள்ளைய கடவுளை மாத்தி வச்சிருக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த பிள்ளைக்கு அடிக்கடிக்கு சாப்பிட கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு சில விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. வந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு. அதை ஆசிர்வதிக்கிறது. நம்ம கோயில்ல யானையை கட்டி போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இந்த குழந்தையை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ஒன்று, இந்த கடவுளுக்கு பெயர் அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, த லிவிங் காட், ஜீவிக்கிற கடவுள் என்று வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிறு குழந்தைய கடவுளை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு கூத்து என்ன தெரியுங்களா? இப்படி பேசினாதான் நல்லா இருக்கும், அப்பதான் உங்களுக்கும் உரிக்கும். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? அந்த குழந்தை ஒரு முறை இரும்பி விட்டாலோ கோல்டு பிடித்து விட்டாலோ அதை கடவுள் ஸ்தானத்திலிருந்து எடுத்துட்டு இன்னொரு பிள்ளைய அந்த ஸ்தானத்தை வச்சிடுவாங்க. உலகத்திலேயே முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு ஜப்பான் நாட்டில் இருக்கிற அசிங்கத்தை பார்த்தீர்களா? கடவுள் என்று வரும்போது எப்பேரிப்பட்ட நாசா விஞ்ஞானி கூட ஜீரோ ஆயிடுவான். அதனாலதான் பல சித்தர்களுடைய பல புத்தகங்களை விவரித்து நான் உங்களுக்கு காட்டினேன். சித்தர்களுக்கு உண்மையை பற்றி தெரியும், ஆனால் அவர்களுக்கு சத்தியத்தை பற்றி தெரியாது. ஆனா நாம சித்தர்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயா, சித்தர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் உடம்ப கழுவுகிறது, சரீரம் என்ற மேனியை மேன்மைப்படுத்துவது. சித்தர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். திருவள்ளுவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். உண்மை மட்டும் தான் தெரியும். காமன் சென்ஸ் மட்டும்தான் உயர்ந்ததாக இருந்தது. திருவள்ளுவருடைய புத்தகத்தை படித்தால் காமன் சென்ஸ் மட்டும் தான் பெற முடியும். ஆனா பைபிள் அப்படி அல்ல. காமன் சென்ஸை விட உயர்ந்தது சத்தியம். காமன் சென்ஸுக்கு பைபிள்ல 2 புத்தகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா சத்தியத்திற்கு முழு புத்தகங்கள் சப்போர்ட்டிவா நிற்கிறது. சத்தியமா காமன் சென்ஸா? இதெல்லாம் தெரியாம அநேக பேருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் நீங்க காமன் சென்ஸையே நீங்கள் அறிந்து கொண்டு பக்தியா இருக்கிற விஷயம் தான் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, அந்த பிள்ளை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அருமையான குணத்தை ஆண்டவர் எடுத்து காட்டுறார். அந்த பிள்ளைய பாருங்க, அந்த பிள்ளைய போல அப்படின்றார். ஆனா பிள்ளையாக இருக்கக்கூடாது. நம்ம அந்த பிள்ளைய போல எப்படி? பிள்ளையுடைய பருவ வயசு கல்யாணம் கட்டி பார்க்கிற வயசும் கிடையாது, ஆட்சி செய்கிற வயசும் கிடையாது, சாமி இறங்கி வந்து புத்திமதி சொல்ற வயசும் கிடையாது. அதனால்தான் சாமுவேலை குறித்து பைபிள் சொல்லுகிறது. சாமுவேல் இடத்துல இறைவன் என்னத்தான் பேசினாலும் கீழே வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருந்தான். போதுங்களா? எலியாவுக்கே தீர்க்கதரிசனம் சொன்ன சாமுவேலுக்கு கடவுளை பற்றி அறிவு கிடையாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளை சொப்பனத்தை காண்கிறது, அதுக்கு ஒரு டிவியை வச்சு நடத்துறாங்க வேற. அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போனது இங்க இருக்கிற சாக்லேட்டை தான் அது சொல்லுது. பரலோகத்துக்குரிய எந்த பொருளும் அதுக்கு சொல்ல தெரியல. அங்க ஆண்டவர் என்னமா கொடுத்தாரு? என்ன சாக்லேட்னு சொல்லுது, என்ன கிரீம் பண்ணுன்னு சொல்லுது. பாருங்க, கடவுள் இங்க இருந்து கடத்தி சென்றிருக்கிறார் கிரீம் பண்ணுங்களை. நம்ம பேக்கரியில செய்ய வேண்டிய கிரீம் பண்ணு பரலோகத்துல கிடைக்குது. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வர இந்த ஆட்களுக்கு பிள்ளைய போல மாறுகிறது என்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? அதான் நான் சொல்றேன், பாரம்பரியம் வேறங்க, சத்திய வெளிப்பாட்டு வேற. சோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்ப பிள்ளைகளை அழுகு பார்க்கிற விஷயம், அந்த பிள்ளைகள் வளர்கிற அந்த பருவ வயசு, ஆட்சி நடத்தவோ சாமி மேல வரவோ
அல்லாவிட்டால் கல்யாணம் கட்டவோ, குடும்பத்தை நடத்தவோ, இல்ல தீர்ப்பு சொல்லவோ, எந்த விஷயமும் அந்த பருவ வயதுல நடக்காது. அப்ப அந்த வயதுல, சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த வயதுல பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வளர்ந்திருக்கிற நாம் அவைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவைகள் கற்றுக்கொள்கிற வயதுல இருக்கின்றன. ஹல்லேலூயா. என்ன வயது? கற்றுக்கொள்ளக்கூடிய வயது. அப்ப ஆண்டவர் இந்த சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்திக்கிறவன், இங்க தாழ்த்திக் கொள்ளுகிறது என்றால் கற்றுக்கொள்வதற்காக தாழ்த்திக் கொள்ளுகிறது என்ற அர்த்தம். கற்றுக்கொள்கிறது எங்க இருக்கும்? ஆல்மோஸ்ட் தன்னுடைய வாயை ஷட் டவுன் பண்ணி இருக்கும். ஏன்னா கற்றுக்கொள்கிற இடத்துல ஷட் டவுன் ஆக்கப்படும். எது? மவுத், வாய் ஷட் டவுன் ஆக்கப்படும். நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் ஷட் டவுன் ஆக்கப்படும். டிராப் பண்ணிடணும். நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் டிராப் பண்ணிடணும். நம்முடைய சஜஷன் டிராப் பண்ணணும். நோ சஜஷன், நோ மோரல். ஏனா சத்தியம் என்பது ஐமோரலாக இருக்கிறது. நீ வச்சிட்டு இருக்கிறது திருவள்ளுவருடைய வெறும் ஜெனரல் மோரல், அவ்வளவுதான். ஆனா பைபிள் சொல்லி கொடுக்கிறது சத்தியம் என்கிற ஐமோரல். நான் சேலஞ்ச் பண்றேன். சத்தியம் என்றால் என்ன, மோரல் என்றால் என்ன நான் சொல்றேன். என்னுடைய பிரசங்கமே அதுதான். சத்தியத்திற்கும் மோரலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட். ஐயா, நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது மோரல் மட்டும்தான். நீதியின் பாடங்கள், நீதியின் பாடங்களை வேண்டாம் நான் சொல்லல. ஆனால் அவைகளும் ஒரு பக்கம் கற்றுக்கொண்டிருக்கணும், இந்த பக்கம் சத்தியத்தையும் கற்றுக்கொண்டிருக்கணும். இது முக்கியம் என்பது உனக்கு பட்டு இருக்கணும் மனசுல. அப்ப இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார்? ஒரு மனிதன் தன்னை தானே தாழ்த்துகிறான். எப்படி தாழ்த்துகிறான்? தான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு என்பதை எப்பொழுது ஒரு மனிதன் உணர ஆரம்பிக்கிறானோ, கற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறானோ, கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்வது ஏராளமாக உண்டு என்பதை தன்னுடைய சஜஷன், தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், தன்னுடைய ஒப்பீனியன், தன்னுடைய தாட்ஸ் எல்லாவற்றையும் அவன் டிராப் பண்ணுகிறானோ, அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். பிள்ளையை போல் என்று சொல்லுவது கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறது எது? பைபிள் காலேஜ், அவ்வளவுதான். வேற எந்த விஷயம் கிடையாது. செகண்ட், அதுக்கு முன்னாடி நீங்க கற்றுக்கொண்டது எது? பக்தி வைராக்கியங்கள், அவ்வளவுதான். அதற்கும் முன்னாடி நீங்கள் கற்றுக்கொண்டது எது? மூட நம்பிக்கைகள். அப்ப நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? மூட நம்பிக்கையில இருந்து சில ஒழுங்கான பக்தி நடவடிக்கைக்கு வந்தோம். அங்கிருந்து நம்ம என்ன செஞ்சோம்? மனம் திரும்பி கிறிஸ்தவர்களை மாறினோம் என்கிற அர்த்தத்தில் பைபிள் காலேஜுக்கு சென்றோம். அவ்வளவுதாங்க. பைபிள் காலேஜ் என்பது கோதுமை போல. அது கோதுமையத்தான் உங்க கையில கொடுக்கும். நீங்க தான் அதை அரைச்சி நீங்க என்ன செய்ய போறீங்க, அது எப்படி உங்களுடைய ஜீவனுக்கு எதுவான ஆகாரமா புசிக்க போறீங்க என்பது உங்க கையில இருக்கு. பைபிள் காலேஜால கோதுமையை மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை பயன்படுத்திக்கிற விதம் உங்க கையில இருக்கு. அதை கஞ்சியா நீங்க குடிக்க போறீங்களா, சப்பாத்தியா சாப்பிட போறீங்களா, ரோட்டி கறியா வச்சுக்க போறீங்களா, இல்ல அதுல இருந்து என்ன ஒரு விட்டமின்ஸ் கூறியது நீங்க அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க? இதாங்க சத்திய வெளிப்பாட்டு. பாரம்பரியமான போதனைகள் என்றைக்குமே என்ன செய்யும்? கடவுளை பற்றி மட்டும்தான் சொல்லும். அதற்கு சத்தியத்தை பற்றி சொல்ல தெரியாது. ஆனா சத்தியம் என்ன சொல்லும்? சத்தியம் தானே தனது பற்றி சொல்லும் போது அதுல கடவுளும் வருகிறார், பிசாசும் வருகிறது, இருளும் வருகிறது, வெளிச்சமும் வருகிறது, எல்லாம் அதற்குள் வர ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? ஏனவைதான் ஆண்டவர் இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்கிற தர்க்கம் சீடர்களுக்குள்ள உருவாகும் போது
ஆண்டவர் பிள்ளையை நிற்பாட்டி இந்த பிள்ளையை போல உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளணும், அதாவது கற்றுக்கொள்ளணும். அந்த வயது என்ன வயதுனா கற்றுக்கொள்ளுகிற வயது, எந்த விஷயத்திற்கும் கற்றுக்கொள்ளுகிற வயது. அது திருமணமாக இருக்கலாம், இல்ல நாட்டை ஆட்சி செய்கிற அரசனாக கூட நீ இருக்கலாம், தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்காரருடைய அதிகாரியுடைய வீட்டில் பிறந்தவனாக இருக்கலாம். நீ எதுவாய் இருந்தாலும் என்ன, அந்த வயது கற்றுக்கொள்ளக்கூடிய வயது. அப்ப அந்த வயதுல ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை பார்க்கும்போது இது கற்றுக்கொள்கிற வயது எப்படியோ அப்படிதான் இறைவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போகிற நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன் என்று நினையாமல் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு என்பதை அறிந்து கொண்டவர்களாக நம்மை நாமே அதற்கு ஏற்புடையவர்களா வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இது இறைவன் விரும்புகிறார். இதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம். எமது ஒவ்வொரு சத்திய வெளிப்பாட்டுகளை பாருங்க. போன வாரம் ஒரு வகையில் நீங்க சத்திய வெளிப்பாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த வாரம் அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும். அதுபோல நான் இங்க ஒரு முறை கொடுக்கிறேன், வெளியே செல்லும் போது இன்னொரு முறை வேற வகையில் சத்திய வெளிப்பாட்டை கொடுக்கிறேன். ஒரு வாரத்திற்கு குறைஞ்சபட்சம் 7 நாள் இருக்குன்னு சொன்னா 12 வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். அப்ப அதுல பங்கு பெற்றவங்க சொல்றாங்க, நாங்க என்னமோ நினைச்சிட்டோம், பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் எங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கு நாங்க நினைச்சிட்டோம். இப்பதான் தெரிகிறது ஒவ்வொரு சத்திய வெளிப்பாட்டை கேட்கும் போது நாங்க தகுதி இல்லாதவர்கள், இதை கேட்க கூட நாங்க தகுதி இல்லாதவர்கள். ஏனவைதான் நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லும் போது அடுத்த கேரக்டர் அவங்களது எப்படி மாறுகிறதோ அதுதான் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் இந்த கேரக்டர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு மனிதனுக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அம்சம் அவனுடைய வாழ்க்கையில வரணும். நீங்க வேணுமென்றால் நீங்க யோசித்து பாருங்க, சத்தியம் எனக்கு தெரியும் என்று நீங்க தைரியமா சொல்லிடுங்க பார்க்கலாம். இந்தியா தேசத்தில் 99.9 ஊழியக்காரர்களுக்கு சத்தியம் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் இயேசு ரட்சகர், இயேசு பாவங்களை நீக்குவார். இது பிசாசுக்கு கூட தெரியும். அதனால அவன் பெற்றுக்கொண்டானா, அவனுக்கு ரட்சிப்பை எப்படின்னு அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் உங்களை விட அதிகமாக பேசுவான். ஆனால் அவன் பொய்யுக்கு மூலப்பிதா என்று இயேசு அவன் அழைப்பதற்கு காரணம் என்ன? அவங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தெரியாது, சத்தியம் என்றால் என்னன்னு தெரியாது. சத்தியத்திற்கு ஒரு நாளும் தன்னை உள்படுத்தி கொள்ள மாட்டான். இதுதான் மிக முக்கியமானது. ஏனவைதான் மனிதர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கூட சத்தியத்திற்கு உள்படுற வாழ்க்கை இல்லை. பக்தி செய்வோம், இறைவனுக்கு என்ன நோன்பு வேணும் என்றாலும் செஞ்சிடுவோம், இறைவன் என்ன சொன்னாலும் சாம்பிரதாயங்களை கடைபிடிச்சிடுவோம். அதெல்லாம் நமக்கு ஈஸி. நம்முடைய வாயை திரிசூலத்தால குத்தி கொள்ளும் என்று சொன்னாலும் ஈஸி. ஆனா நமக்கு ஈஸி இல்லாத ஒரே ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா, நம்முடைய ஒப்பீனியனுக்கும் நம்முடைய தாட்ஸுக்கும் நம்முடைய சஜஷனுக்கும் அப்பாற்பட்டது தான் சத்தியம். இதுதான் நம்மால ஏற்க முடியாது. இததான் ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் நான் இந்த சத்தியத்திற்கு மிகவும் செவி கொடுத்து எந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி என்ன தாழ்த்தி கொண்டதுனா எனக்கு சந்தோஷமாக உள்ளது. அந்த சந்தோஷத்தில் ஒரு பாடல் ஒன்று நான் பாடுகிறேன். உங்களுக்கும் தெரிந்த பாடல் தான். கடவுளை மெய்யமாக வைத்து உணர்ந்து பாடலக்கூடிய ஒரு பாடினீர்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை? இந்த பாடல்ல ஆராதனைக்குரிய பாடலாக நீங்க நினைக்கிறீங்க. இந்த பாடலை பாடினா, விசுவாசத்தோடு கூட பாடினால் ஏதாவது அற்புதம் நடக்குமான்னு இந்த பாடலை இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் ஒரு மனிதன் இறைவனுடைய பாதத்தை தேடி அவரிடத்தில் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அம்சமாகும். சரி, எப்படியோ ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்தில் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, அதாவது அந்த பிள்ளையை போல கற்றுக்கொள்ளுகிற பருவத்தில் வருகிறவன்.
இப்ப அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது அந்த பிள்ளை. அதனால்தான் நான் என்ன தெரியுமா சொல்றேன், சிறு வயதுல எந்த பிள்ளையும் யாரிடத்தில், எந்த மதத்தில், எந்த மனுஷனுக்கு எப்படி வளர்கிறதோ அப்படி வளர ஆரம்பிக்கும் தான். அதிலேயே நம்ம இருந்துடக்கூடாது. இந்த பெரியவனான பின்பு என்ன செய்யப்படுகிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என்பது நீங்க நினைச்சிடுறீங்க. அங்கதான் நீங்க செய்யற தப்பு. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, உங்க அம்மா அப்பா என்னதான் உன்னை சர்ச்சு கூட்டின்னு போய், என்னதான் உனக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்து, என்னதான் பரிசுத்த வேதாகமத்தை சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கொள். ஆனால் உன்னுடைய வாலிப வயது வரும்போது, சுதந்திரம் என்று வரும்போது, நீ சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கணும். எது உண்மை, எது உண்மை இல்லை என்று நீ முடிவெடுக்கணும். எந்த மதத்திலும் இது சொல்லாமல் இருக்கலாம். பட் நான் சொல்றேன், நீங்கள் அப்படி இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கற்றுக்கொள்கிறது என்பது சிறு வயதுக்கு சம்பந்தப்பட்டதல்ல. கிழவனாகி சாகிற வரைக்கும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைக்கும் பொய்க்கும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டும். அநீதிக்கும் நீதிக்கும் போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன் உண்மையை கண்டுகிற வரைக்கும் தன் போராட்டத்தை தொடங்கிக்கிட்டே இருக்கணும். இது எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இது என் பாட்டி கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டேன். உன் வாலிப வயதுல நினைச்சுப்பார், உன் பாட்டி சொல்லி கொடுத்தது சரியா, உன்னுடைய அம்மா சொல்லி கொடுத்த மத வெறிகள் சரியா, மத புத்தகங்கள் சரியா, இல்ல கடவுளுடைய வெளிப்பாடுகள் சரியா, சமுதாயத்துக்கு அது நன்மையை கொடுக்கக்கூடியதா? நீ யோசிக்கணும். உனக்கு யோசிக்க தெரியலனா, கோழிக்கு பிறந்த குஞ்சுகள் குப்பையத்தான் கிளற ஆரம்பிக்கும். பெரியனான பிறகு கூட அந்த கோழி எவ்வளவு பெருசாயிட்டாலும் மீண்டும் தன் தாயை போல குப்பையை தான் கிளற ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் என்பவன் சிறு வயதுல இருக்கக்கூடிய ஒரு பருவ நிலை எது அப்படின்னா, கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. ஆனா அதுதான் ஸ்டாப் நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் பிசினஸ்க்கு வேணுமென்றா ஸ்டாப்பா இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்வுக்கு இது ஸ்டாப்னஸ் கிடையாது. நீங்க எப்படி இருக்கணும் என்று சொன்னால், நான் ஸ்டாப்பா நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். முதிர் வயது வரைக்கும் சத்தியம் என்பது கடலை போல இருக்கிறது. அதிலிருந்து எடுக்க வேண்டிய முத்துகள் நிறைய இருக்கிறது. அதிலிருந்து பயன்பாட்டுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஏன் அநேக பேர்களுக்கு சத்தியம் தெரியல? தாலிபான்ல நடக்கிற விஷயத்தை பார்த்தீர்களா? அங்கே அவனுடைய ஜனமே அவனை கண்டே அஞ்சு ஓடுகிறது. நீங்க அதுல தெளிவா பார்க்க முடியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், வாலிபன் தன்னுடைய சுய சிந்தனையை கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டான் என்றால் ஒவ்வொரு மதங்களும் உன் காலடியில விழ ஆரம்பிக்கும். சத்தியம் உன் தலையில ஏற ஆரம்பிக்கும். இப்போ மதம் தலையில இருக்கு, சத்தியம் காலண்டையில இருக்கு. ஆனா நான் கிறிஸ்துவா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைங்க இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கேட்டுக்கங்க. உங்க வாலிப வயது வரும்போது நான் சொல்றது உண்மையா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். நான் சொல்லுகிறதுல இறைவனுடைய வெளிப்பாடு இருந்துச்சா, இல்ல மத வைராக்கியம் இருந்துச்சா? நான் சொல்லுகின்ற விஷயத்துல ஜாதி வெறி இருந்துச்சா, இல்ல இறைவனுடைய அறிவு இருந்துச்சா? நீங்க சிந்திச்சு முடிவெடுக்கணும். இப்ப கேளுங்க. இப்ப உங்களுக்கு வேற வழி இல்லை. உங்க பிள்ளை, நீங்க பிள்ளைகளா இருப்பதுனா உங்க அம்மா அப்பாவுடைய கை கீழே நீங்க இருக்கிறீங்க. சோ நீங்க கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. மிக நல்லது, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா வாலிப வயதுல படிப்பு அவ்வளவுதான் நினைக்கிறீங்க பாருங்க. நான் அங்க கற்றுக்கொண்டதுதான் மிகப்பெரிய எஜுகேஷன் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. எஜுகேஷன் என்று சொன்னால் அங்க என்னத்தை கற்றுக்கொண்டீர்களோ அதை வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரும்போது மட்டும்தான் நீங்க எஜுகேஷனை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்ற அர்த்தம். கற்றுக்கொள்கிறதெல்லாம் எஜுகேஷன் கிடையாது. கற்றுக்கொள்ளுகிறத பயன்படுத்தணும்.
இப்ப 4 வசனத்துல கற்றுக்கொள்ளுகிற விதத்தை சொல்லுகிறார். ஆனால் 5 வசனத்துல இருந்து அதை கொண்டு வருவது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்ப பார்த்தீர்களா, நிறைய பேருக்கு கிறிஸ்தவம் என்று சொன்னால் அவங்க ஏதோ நம்ம மற்றவர்களை மதம் மாத்தி வச்சுட்டு இருக்கிறோம் நினைக்கிறாங்க. மதம் மாத்திர விஷயம் இல்லைங்க, சத்தியம் எது என்று காட்டி கொடுக்கின்ற விஷயம். மெய்ப்பொருள் எது என்று சமுதாயத்துக்கு அந்த மெய்ப்பொருள் சரிப்பட்டு வரணும். சமுதாயத்தையே சீர்குலைக்கிற அளவுக்கு அந்த மெய்ப்பொருள் இருக்கக்கூடாது. ஒரு மெய்ப்பொருளை பற்றி நாம் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு கடவுள் பேசுகிறார் அப்படின்னா, ஒரு மதம் பேசுகிறது அப்படின்னா, ஒரு மத புத்தகத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தில் இருக்கிற காமன் சென்ஸை விட அது கீழ்த்தரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா அது கடவுள் பேசிய வார்த்தை அல்ல, மதவாதிகள் எழுதிய புத்தகம். அது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவைகளுக்கு, பொதுவான சட்ட திட்டங்களுக்கு உன்னுடைய சத்தியம் ஒத்துப்போகக்கூடியதாக, சத்தியம் ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இருக்கா? இல்லனா அப்போ உன் வாலிப வயதுல கற்றுக்கொள்கிறத நீ நிற்பாட்டிட்டே என்று அர்த்தமாகும். நீ கற்றுக்கொள்கிற விஷயத்தை நீ நிற்பாட்டி இருப்பை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்க சாத்தியமே இல்லை. ஏன் இப்படி சொல்றேன் கேளுங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூட முடியாது. கடவுளுக்கு இஷ்டமான விஷயம் கற்றுக்கொள் முதல், பின்பு அதனுடைய செயல்பாட்டுக்குள்ள வா. இவ்வளவு வருஷம் இருக்கு படிக்க, பின்புதானே பிசினஸ்க்கு வரீங்க. அதுபோலதான் ஆண்டவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள், பின்பு செயல்பாட்டுக்குள்ள வா. இல்ல அப்படின்னா ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவர் ஆணித்தனமாக சொன்ன ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒன்றுல மட்டும்தான் இருக்க. சிறு வயதுல வெறும் ABCD இது மட்டும் தான் கற்றுக்கொள்கிறோமா? இல்லை. கற்றுக்கொள்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஒருவன் ஒலிம்பிக்ஸ்ல கலந்து கொள்ளணும் என்றால் அதற்கு முன்னாடியே ஓட்ட பந்தயத்தை கற்றுக்கொண்டிருக்கணும். ஒருவன் பாக்ஸிங் குள்ள வருகிறான் என்றால் அதற்கு முன்னாடியே பாக்ஸிங்க அவன் கற்றுக்கொண்டிருக்கணும். கற்றுக்கொள்ளாமல் எவன் பந்தயத்தில் சேர முடியும்? ஒன்றுமே நான் கற்றுக்கொள்ளவில்லை என்கிறவன் எப்படி பந்தயத்தில் சேருவான்? எப்படி அந்த அரங்கத்தில் நிற்பான்? அவன் தனிமையில என்னத்தை கற்றுக்கொண்டானோ அது அரங்கத்தில் அவன் சேர்ப்பதற்கு தகுதியை அது ஏற்படுத்த ஆரம்பிக்கும். எனக்கு கூட தான் கிரிக்கெட் மிகவும் பிரியம். ஆனால் அந்த தகுதி அங்க போய் சேர்ற அளவுக்கு அந்த பயிற்சி என்கிட்ட இல்லை. ஆனா விளையாடுவதற்கு எனக்கு இஷ்டம், எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்? ஃபுட்பால் கூட தான் எனக்கு இஷ்டம். ஆனா ஓடுவதற்கு முடியலையே. ஏன்னா என்னுடைய பாதி வயது வெறும் பிரசங்கம் பண்றதுலயே போயிடுச்சு. நின்று பிரசங்கம் செய்து 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 மற்றவைகள் எல்லாம் பயிற்சிகள் அப்படி போயிடுச்சு. அப்ப நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு ஃபுட்பால் விளையாடுவதற்கு கூட ஒரு பயிற்சி தேவை என்று சொன்னால், கற்றுக்கொள்கிறது இல்லை என்றால் அந்த அரங்கத்துல, அந்த டீம்ல, அந்த தேசத்திற்காக அவன் அந்த ஜோன்ல போய் நிற்க முடியாது. இததான் ஆண்டவர் இங்க சொல்றார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் என்று சொன்னால் நீங்க சத்தியத்தை கற்றே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ அவன் தன்னுடைய வாழ்வை சத்தியத்திற்காக கற்றுக்கொள்ள அவன் முன் வர வேண்டும். ஒரு கேம்ஸ் தான் நான் சொன்னேன். அடுத்தது உங்களுடைய வேலை விஷயம் எடுத்துக்கங்க. நீங்க ஒரு அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அப்ப அக்கவுண்ட்ஸ் சரியாக கற்று இருக்கணும். நீங்க சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயின்ஸை நீங்க சரியா கற்றுக்கொண்டிருக்கணும். இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்களா, அதற்கேற்ற ஒரு படிப்பை நீங்க சரியாக கற்று வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல ITஐக்கு போகணும். நீங்கள் அதற்கேற்றபடி சாஃப்ட்வேருக்கு போகணும். கம்ப்யூட்டரை நீங்க கற்றுக்கொள்ளணும். சாஃப்ட்வேர் OSகளை பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
அவைகள் எல்லாம் கற்றுக்கொண்ட பின்புதான் நீங்க வேலை மேல நீங்க உட்கார முடியும். நான் மீண்டும் சொல்லுகிற, மோசம் போயிடாதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது பணம், காய், கறி, காணிக்கை அல்ல. நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் மறுமையில நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் இமாலய பர்வதத்துக்கு போக சொல்ல, அப்படி போகணும் என்றால் இமாலய பர்வதத்துக்கு போவதுதான் உயர்ந்த ஸ்தலம் என்றால், மார்ஸ் கிரகத்துக்கு ரோபோ போயிருக்கிறது, அதை விட உயர்ந்த ஸ்தலம் அது. ஸ்தலத்தை விட்டு ஸ்தலம் போவதல்ல, மனம் விட்டு சத்தியத்திற்கு போவதுதான் இறைவன் விரும்பக்கூடியது. சரி, இந்த சத்தியம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சத்தியம் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். யோவான் 8:32 பிரகாரம், நீ எதை நீ காதால கேட்கிறியோ அது உனக்குள்ள ஜீவனை வர வைக்கல, பட் வெறும் இன்ட்ரெஸ்ட் வர வைக்குது அப்படின்னு சொன்னா அது சத்தியம் அல்ல. யோவான் 8:32 பிரகாரம் கேட்கும் போது இறைவனுக்கு நீ சமீபமாகவும் இறைவன் உனக்கு சமீபமாகவும், இரண்டு பேர்களை சந்திக்க அந்த சத்தியம் நடுநிலையில் அது இருக்க வேண்டும். ஏனவைதான் பைபிள்ல ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு உற்சாகமூட்டுகிற காரியம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில் வளரணும் அப்படின்னு. இதை அறிந்து கொண்டுதான் அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 2:4 சொல்றாப்புல, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில் வளருவோம், தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு. ஆமா, தேவன் எதுல சித்தமுள்ளவராயிருக்கிறார்? நீ கற்றுக்கொள்ளுகிற அந்த அம்சத்திற்குள்ள நீ வரணும் என்கிற சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவன் எவனோ, அப்படின்னா என்ன? அந்த பிள்ளை ஆட்சி நடத்த போகாது, கல்யாணம் கட்டிக்க போகாது, கேம்ஸ்ல சும்மா எல்லாரோடு கூட சேராது. அந்த கேம்ஸை கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு 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 பின்புதான் அது என்ன செய்கிறது? அதை சிறந்தவனாக விளங்க ஆரம்பிக்கிறது. இதைதான் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க பரலோகம் என்று பார்க்கிறீங்க, ஆனா பரலோகம் என்பது சத்தியத்தை கற்றுக்கொண்டவனுக்கு இருக்க ஒழிய, பரலோக ராஜ்யம் என்பது கற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அது அந்த இடம் கிடையாது. அங்கே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எங்களுடைய செய்தி, நாங்க வெளியிட்ட எங்களுடைய செய்தியில் ஆழமான சத்தியம் வேணுமா, இந்த நம்பரை அணுகுங்கள் அப்படின்னு ஹேட பார்த்துட்டே இருப்பீங்களே பக்கம் எல்லாம். அந்த டிவியில ஹேட் வந்துட்டே இருக்கு, பார்த்தீங்களா? அப்ப அதுல என்ன இருக்கு? ஆழமான சத்தியம் வேண்டுமா, இந்த நம்பரை அணுகுங்கள், அணுகி பாருங்கள். ஒரு சில நேரங்களில் நான் இந்த இடத்துல சொல்லுகிற சத்தியம் எது, அதை மட்டும் நீங்க கேட்டு பாருங்கள். அல்லாவிட்டால் அணுகி கேட்டு பாருங்கள். அந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் போது தெரியும், ஐயா நான் இதை வரைக்கும் ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை என்கிற அந்த ஒப்பு கொடுத்தல் நிச்சயமாக உங்ககிட்ட எழும்பி வர ஆரம்பிக்கும். 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் ஊழியம் செய்தவர்கள் கூட இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் போது எல்லாம் பாழாய் போனது என்னுடைய ஊழியம், நான் மீண்டும் முதல்ல இருந்து ஊழியம் செய்ய வேண்டியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அநேக பேர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டாங்க. வயது சென்றவர்கள், 80 வயது சென்றவர்கள், 40 வருஷம் ஊழியம் செய்தவர்கள் இந்த சத்திய தண்டையில் வரும்போது தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். இனி நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எவனுக்குங்க பரலோக ராஜ்யம்? அதனால சின்ன பிள்ளை புத்தியை வர வச்சுக்காதீங்க, சின்ன பிள்ளைய போல கற்றுக்கொள்கிற மனோபாவத்தை வர வைங்க. கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மனோபாவம் உள்ளவன் தான் படிப்படியா படிப்ப அறிவினையே பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான். 2 பாடலை ஏற்றுவது அறிவு கிடையாது, 2 கவிதைகளை ஏற்றுவது அறிவு கிடையாது, 2 கட்டடங்களை எழுப்பி சபையாக கட்டுவது அறிவு கிடையாது, மிஷனரியாக சென்று விடுவது ஜீவன் கிடையாது, அறிவு கிடையாது.
நீ மிஷினரியாக ஊழியம் செய், நீ யாராவது இருந்தா என்ன, நீ ஜீவனை பெறக்கூடியவனாக இருக்கணும். இன்னைக்கு நாம என்னதுமா ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்னதுமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொன்னா பாவம் செய்யாமல் இருப்பதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக இப்பொழுது பாவத்திற்கு பச்சை கொடி நான் உன்னையும் காட்டல, ஆனா உங்களுடைய தாட்ஸ் தவறானது நான் சொல்றேன். பாவம் செய்யாமல் இருப்பது ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடையாதுங்க, அதற்கும் மேலே என்று சொல்ல வரேன். ஆமா, அதற்கும் மேல பாவம் செய்யாமல் இருக்கிறது அல்ல. பாவம் செய்யாமல் இருக்கிறது என்பது வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய காமன் சென்ஸே அது சொல்லி கொடுக்குது. வேலை கற்றுக்கொள்கிற நேரத்தில் விளையாடக்கூடாது, கற்றுக்கொள்கிற நேரத்தில் என்னென்ன காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு அத்தான தெரியுதில்ல. அப்படி என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன? பாவம் செய்யாமல் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், சத்தியம் எது என்று கற்றுக்கொண்டு சத்தியத்தில் நிற்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுல தான் பாவத்தை விட முடியும், அதுல தான் பக்தியை ஓங்கி நிற்க வைக்க முடியும், அதுல தான் பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கேற்றபடி நடத்த முடியும். ஆனா வெறும் பக்தி மட்டும் இருந்தால் நமக்கேற்றபடி, நாம் விரும்புகிறதுக்கேற்றபடி பக்தியை செலுத்துவமே ஒழிய, ஆனால் கடவுள் விரும்புவதுக்கு ஏற்றபடி நம்மால செலுத்த முடியாம போயிடும். சோ உணருங்க. ஆண்டவர் 4ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் பிள்ளைய போல நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும் என்று சொல்றார். அடுத்தது 5ஆம் வசனத்திலிருந்து அதை எப்படி செயலாற்றணும்னு சொல்றார். இந்த பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். இது அநாதாசிரமம் நடத்துற விஷயமா? பிள்ளைகளை ரோட்ல விடப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்க்கிறது அநாதாசிரம விஷயமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, பிள்ளை எவன் விட்டு போனானோ அதை சரியாக கண்டுபிடித்து அவனுக்கும் புத்திமதிய சொல்லி அந்த பிள்ளைய அவன் கையிலேயே ஒப்பு கொடுக்கிறது சமுதாயத்தில் பெரும் தவறுகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் வளர்க்கிறேன்னு சொல்லுவது மேலும் தவறுகள் ஓங்கி நிற்க ஆரம்பிக்க. நம்ம விட்டாலும் அந்த பிள்ளை அங்க வளர்ந்து விடு அப்படின்னு. அநாதாசிரமம் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அம்சம் கிடையாதுங்க. அது மனிதாபிமானத்தில் செய்ய வேண்டிய தொண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அம்சம் வேற. அதனாலதான் யோவான் புஸ்தகம் சொல்லுகிறது 8:32 சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லை என்றால் நாம் நிச்சயமாக நாம் எதை மெய் என்று நம்பி இருக்கிறோமோ அதுதான் நம்ம பின்பற்றி போய் ஒரு நாள் இறைவனுக்கு முன்னாடி நாம் வெட்கப்பட வேண்டிய காரியம் நேரிடும். அடுத்த வாரம் 5ஆம் வசனத்துல பிள்ளையை ஏற்றுக்கொண்டு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படியே நாம் பார்க்க போறோம். இந்த வார்த்தையுடைய செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் கொடுத்திருக்கோம் அப்படி நான் நினைக்கிறேன். பைபிள் அப்புறப்படுத்துங்க, கீழே வைங்க, சிரங்களை தாழ்த்தி கொள்ளுங்க, முழங்கால் படியிடுங்க. ஆசீர்வாதம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆனா நீங்க இந்த வசனத்துக்கேற்ற ஜெபம் பண்ணி முடிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சகவாசமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்க பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்படியாக நீங்கள் கேட்ட இந்த சத்திய வெளிப்பாடை போல பல ஆயிர வருடங்களாக பேசப்படாத சத்திய வெளிப்பாடுகளை நம் ஊழியர் F. ஜோயல் டேவிட் அவர்கள் பேசியுள்ளார். நமது சகோதரரும் நமது ஊழியருமாகிய F. ஜோயல் டேவிட் அவர்கள் பேசி வரும் ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளும் நம் தேவனை கிட்டி சேரும்படியாக, சத்தியத்தில் வளரும்படியாக மற்றும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயமே. நம் அனைவரையும் தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய அருகில் கிட்டி சேரத்தக்கதாகவும் அளவற்ற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடை கேட்ட மூலியமாக நம் வாட்ஸ்அப், நம் FM மற்றும் CD மற்றும்
யூடியூப் மூலியமாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆங்கிலம், மலாய், சிங்களம், டச், நெதர்லாந்து, போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளுக்கு சம்பந்தப்பட்ட திருச்சபைகளில் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்துடன் 30,000 மணி நேரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான சத்திய வெளிப்பாடுகளும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். சந்தாதாரர் பகுதி என்பது தினமும் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த அரை மணி நேரம் செய்தியானது பல சத்திய வெளிப்பாடு புத்தகங்களுக்கு ஈடாக அவர் இந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு அவர் செய்தியை கொடுத்து விடுகிறார். நமது கிறிஸ்து உரைத்த வாக்கின் வர்ணமாக யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 படி எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி இன்றும் நமது ஜார்ட் மினிஸ்ட்ரி அயராமல் உழைத்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சந்தாதார பகுதியில் நீங்களும் சேர்ந்து எங்களைப் போல சத்திய வெளிப்பாட்டை அறிகின்ற அறிவில் நீங்களும் வளரும் படிக்க இந்த சந்தாதார பகுதியில் இணைந்து கொள்ளும் படிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வழிநடந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் யூடியூபுக்கு சென்று லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ண வேண்டும். யூடியூபில் சென்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே பிரியமானவர்களே, இது போன்ற சத்திய வெளிப்பாடுகளை தினந்தோறும் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இன்றைய சந்தாதாரர் பகுதியில் இணைய நம்பர் 098805100712 மற்றும் 6360697395. ஆர்வமுடன் சத்தியத்தை கேட்கும் உங்கள் அனைவரையும் சத்தியபரனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.